Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ஐட்டம் வந்து அச்சு முறுக்கு. ரெண்டு விதமான அச்சு முறுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுல வந்து கார அச்சு முறுக்கும் இனிப்பு ராகி அச்சு முறுக்கும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க இந்த அச்சு முறுக்கு எவ்வளவு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி கிறிஸ்பியா நீங்களும் உங்க வீட்ல செய்யணும்னு ஆசையா இருக்கா? அப்போ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. முதல்ல நாம கார அச்சு முறுக்கு எப்படி பண்ணலாம்ங்கறத பாப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத இப்ப பாப்போம். அரிசி மாவு, கடலை மாவு, கருப்பு எள், காஷ்மீரி சில்லி பவுடர், சிவப்பு மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், உப்பு. கார அச்சு முறுக்கு செய்யறதுக்கு முதல்ல நாம மாவை பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல அரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு, அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் வந்து கலருக்காக மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டுமே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். வெறும் சிவப்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அச்சு முறுக்கு செய்யறதுக்கான சரியான அளவு எல்லாமே நான் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ற அளவுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்து விடுங்க. இந்த விஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா கட்டி தட்டாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவோட பதம் வந்து நம்மளுக்கு வந்து இட்லி பேட்டர் மாதிரி இருக்கக்கூடாது, தோசை பேட்டர் மாதிரியும் இருக்கக்கூடாது. நடுப்புற மீடியமாக இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் காமிக்கப்பாங்க. அந்த ஒரு கரண்டி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கரண்டியோட பின்பக்கம் வந்து இந்த மாதிரி மாவு கொஞ்சம் ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கையால் விரலால் இழுத்து விட்டோம்னா இந்த மாதிரி கோடு விழுற அளவுக்கு மாவோட பதம் இருக்கணும். அதாவது கரண்டியில் மாவு கொஞ்சம் ஒட்டி இருக்கணும். அதுதான் சரியான பதம். இப்போ நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றி ஆயிலை சூடு பண்ணணும். ஆயில் சூடாகிற அதே நிமிஷத்துலேயே நம்ம அச்சு முறுக்கு அச்சையும் ஹீட் பண்ணணும். 1 நிமிஷம் ஹீட் பண்ணால் போதும். அது ஹீட் ஆன உடனே நம்ம மாவில் எடுத்து கொஞ்சம் டிப் பண்ணணும். முக்கால்வாசி மட்டும் டிப் பண்ணால் போதும். டிப் பண்ணி எடுத்து உடனே நம்ம எண்ணெயில் விடணும். எண்ணெயில் விட்டு அதே நிமிஷம் வந்து அந்த கம்பியை லேசாக நம்ம 10 செகண்ட் சேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். அந்த அச்சு வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் விலகி எண்ணெயில் பிரிஞ்சு வெளியில் வரும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற அச்சு வந்து நான்ஸ்டிக் அச்சு, அதனால உடனே சீக்கிரம் வெளியில் வந்துடும். இதே நீங்கள் யூஸ் பண்ணுறது இரும்பு அச்சு இல்லை வேற மெட்டல் அச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 நாள் எண்ணெயிலே ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த அச்சிலிருந்தே மாவு வெளியில் ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம போட்ட அச்சு முறுக்கு வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னரமாக வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம். அதுக்கு இடையிலேயே நான் யூஸ் பண்ணியிருக்கிற கடாய் வந்து அகல கடாய்ங்கிறதாலும் எண்ணெயும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்கிறதாலையும் இடமும் இருக்குங்கிறதால நம்ம வந்து ஒரே டயத்தில் 2 அச்சு முறுக்கே நம்ம சுடலாம். நீங்கள் சின்ன கடாய் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு அச்சு முறுக்காக தான் போட்டு எடுக்க முடியும். ஒரு அச்சு முறுக்கு போட்டு வெந்து எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்மளுடைய அச்சை வந்து 1 நிமிஷம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாவில் டிப் பண்ணி தான் நம்ம பொரிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே இந்த அச்சை வந்து எண்ணெயில் சூடு பண்ணால் மட்டும்தான் அந்த மாவு வந்து அச்சில் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. நாம் ஒரு 2 அச்சு முறுக்கு போட்ட உடனே மாவை வந்து நல்லா கலந்து விட்டுறணும். அடியிலிருந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அச்சு முறுக்கு போட்டால் தான் அச்சு முறுக்கு நல்லா வரும். நாம கடாயில் ஊற்றுற எண்ணெயோட அளவும் முக்கியம். நீங்களே பார்க்குறீங்கல்ல, அச்சு முறுக்கு நம்ம உள்ள டிப் பண்ணும்போது எந்த அளவுக்கு எண்ணெய் பொங்குதுன்னு பார்க்கிங்கல்ல. அதனால எண்ணெய் வந்து நம்ம அரைவாசி தான் ஊற்றணும், ஃபுல்லும் ஊற்றக்கூடாது. ஜாஸ்தி ஊற்றினோன்னா மேலே பொங்கி சிந்திரும். நாம் அச்சை வந்து மாவில் டிப் பண்ணும்போது அந்த அச்சோட 1/4 தான், மேல் விளிம்பு வரைக்கும் நம்ம வந்து மாவை டிப் பண்ணக்கூடாது. 1/4 இல்லை அரைவாசி தான் நம்ம மாவை டிப் பண்ணணும். மேல் வரைக்கும் நம்ம டிப் பண்ணிட்டோம்னா எண்ணெயில் விழவே விழாது, அப்படியே அதிலே ஸ்டக் ஆகி நின்றும். அதனால அரைவாசி தான் நம்ம வந்து டிப் பண்ணணும். அதே சமயம் நாம மாவை வந்து டிப் பண்ணிட்டு கடாயோட அடி வரைக்குமே அந்த அச்சு ஒட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் மேலாப்பில் தூக்குனாப்பில் வச்சுக்கிட்டு ஷேக் பண்ணால் மட்டும்தான் எண்ணெயில் வந்து ஈஸியாக பிரிஞ்சு விழும்.
நாம ஒரு 2 முறுக்கு சுடுறதாண்டியும் தான் நம்மளுக்கு வந்து அச்சிலிருந்து அந்த அச்சு முறுக்கு ரிலீஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து போக போக ஈஸியாகவே விழுந்துரும். முதல்ல கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் கத்தியோ ஒரு ஸ்பூனை வச்சோ நம்பி விட்டிங்கன்னா ஈஸியாக வெளியில் ரிலீஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான அச்சு முறுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த அச்சு முறுக்கு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்றதுக்கு சிப்ஸ் மாதிரியே இருக்கும். அதனால் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் ரெண்டாவதாக செய்யக்கூடிய அச்சு முறுக்கு வந்து இனிப்பு ராகி அச்சு முறுக்கு. இது ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் கூட. அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்ப்போம். ராகி மாவு, பவுடர் பண்ணி வச்ச சுகர், அரிசி மாவு, உப்பு, ஏலக்காய் தூள், கருப்பு எள்ளு, முட்டையை ஒரு முட்டையை எடுத்து அடித்து வச்சுக்கணும், கோகனட் மில்க். இந்த அச்சு முறுக்குக்கான மாவு பிசைறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம 1/4 கப்பு சுகர் எடுத்து பவுடர் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிடணும். சுகரை வந்து மெஷர் பண்ணுங்க, பவுடர் சுகரை மெஷர் பண்ணாதீங்க, அளவு வந்து மிஸ் ஆயிரும். அதோட இப்போ கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இனிப்பு பதார்த்தங்கிறதால உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு, இல்லைனா 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் எடுத்துருக்கிற 1 கப்பு மாவு அளவுக்கு ஒரு முட்டை ஃபுல்லும் சேர்க்கக்கூடாது. அதனால் ஒரு முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதில் பாதி அளவு மட்டும் மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிடணும். முட்டை சேர்த்தா ஸ்மெல் வரும்னு நினைக்காதீங்க, எந்த ஸ்மெல்லுமே வராது. இந்த அச்சு முறுக்கு வந்து நல்ல மணமாகவே டேஸ்ட்டாகவே இருக்கும். முட்டை சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணதில்லை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திக்காக எடுத்து வச்ச தேங்காய் பாலை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெஷ் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். 1/2 கப் இருந்தால் போதும். மீதிக்கு வந்து வாட்டர்னாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கோகனட் மில்க் பவுடரோட 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். இது இன்ஸ்டன்ட் அச்சு முறுக்குங்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஊற்றின தேங்காய் பால் போக மீதிக்கு வந்து நாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி மாவை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கார அச்சு முறுக்குக்கு எந்த பதத்தில் மாவு கரைச்சோமோ அதே பதத்தில் தான் இதுக்கும் மாவை கரைச்சி வைக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியோட பேக் சைடில் நம்ம பார்த்தோன்னா மாவு வந்து இந்த மாதிரி நல்லா ஒட்டி இருக்கணும். நம்ம விரலால் அதை இழுத்து விட்டோன்னா கூட ஒரு லேயர் தெரியணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அச்சு முறுக்கு வந்து பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா சூடு பண்ணணும். அதோட சேர்ந்து இந்த அச்சையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா சூடு பண்ணணும். அச்சு வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் வந்து இந்த அச்சை வந்து 3/4 மட்டும் டிப் பண்ணிட்டு எண்ணெயில் அடியில் வரைக்கும் ஒட்டாத மாதிரி தூக்கி பிடிச்சி நம்ம லைட்டாக ஷேக் பண்ணால் போதும். உடனே அச்சில் இருந்து அந்த மாவு ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு அச்சு முறுக்கு ரிலீஸ் ஆகி சூப்பராக அந்த ரோஸ் மாதிரி அழகாக வந்து நிற்கும். இது இனிப்பு அச்சு முறுக்குங்கிறதால ஒரு பக்கம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறம் உடனே திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக தெரியாது, கொஞ்சம் லேசாக தொலைதொலன்னு இருக்க மாதிரி தான் தெரியும். அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்து நம்ம வெளியில் வச்சு அடுத்த நிமிஷமே அது கிறிஸ்பி ஆயிரும். அதனால் இதனுடைய கலரை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அதனால் கேர்ஃபுல்லாகவே பொரிச்சு எடுங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்களும் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும், எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் சொல்லிக் கொடுத்த எல்லா டிப்ஸையுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த அச்சு முறுக்கு செஞ்சீங்கன்னா உங்களாலையும் சூப்பரான அச்சு முறுக்கு செய்ய முடியும். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த அச்சு முறுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ராகி அச்சு முறுக்கு ரொம்ப ஹெல்த்தி. எல்லாரும் அரிசி மாவில் தான் செஞ்சுருப்பாங்க, ஆனால் இந்த ராகி மாவில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு தடவையுமே மாவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு செய்யுங்க. இல்லைன்னா அரிசி மாவு ராகி மாவுலாம் ஒன்று சேராமல் அடியில் ஏதாவது தங்கியிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அச்சு முறுக்கு நல்லா வராது. அதனால் ஒவ்வொரு தடவையுமே நான் கலந்து விடுறேன் பாருங்கள். இதே மாதிரியே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அச்சு வந்து மாவை முக்கி நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. அப்போ சூப்பராக உங்களுக்கு அச்சு முறுக்கு வரும். இந்த அச்சு முறுக்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக, எல்லாம் ரெட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ப்ரௌன் ரோஸ் மாதிரி எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. மொதல் 2 அச்சு முறுக்கு போடும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்லோவாக விழுற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 2-3 அச்சு போட போட ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆயிரும். நான் செய்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கீழே விழுது பாருங்கள்.
எல்லா ஈடு மாவையும் இதே மாதிரி அச்சு முறுக்கா போட்டு எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நல்லா போட்டு நல்லா அடைச்சி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 days ஆனாலுமே உங்களுக்கு அந்த கிறிஸ்பி அப்படியே மெயின்டைன் ஆகும். சூப்பரான ரோஸ் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுடைய 2 அச்சு முறுக்குமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.